ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு, அதாவது நம்ம சக்தியை வேலைக்கு போகக்கூடாதுன்னு அதட்டினா நம்ம சிக்கல் சபதி அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக, அதாவது ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி அவங்க பாஸ்ட்டாக அவங்க லீவ் அதோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டாங்க. எப்படிம்மா கொஞ்ச நாளைக்கு தானே இதை பண்ண முடியும், எல்லா நாளும் இதை பண்ண முடியாதுல்லன்னு சொல்லி கேட்க, வீட்டில் எப்படியா பர்மிஷன் வாங்கிறேன், நான் கண்டிப்பாக மாற்றுவேன் அப்படிங்கிற முயற்சி இருக்குது. இவங்களுக்கு ஒரு பக்கம் இந்த ஒரு எண்ணம், இன்னொரு பக்கம் நம்ம வேலைன்னு வீட்டுக்கு வந்த உடனே யாரை ஃபஸ்ட்டு தேடுறாரு நம்ம சக்தியங்க, தேடி உட்கார வச்சு சாப்பாடு போட்டு விட்டு ஊட்டி விட்றாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம பரஞ்சோதி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இமேஜினேஷன் போயிட்டாங்க. அதாவது நமக்கு நம்ம புருஷன் இப்படி பார்த்துக்கிட்டா எப்படி நல்லா இருக்கும், எனக்கும் பச்சுக்கோமில்ல, நான் சாப்பிடுவோம்ல அப்படின்னு உட்கார வச்சு அவங்க பரிமாறுறாங்க. இப்படி இமேஜினில் பண்ண அதுக்கப்புறம் வந்துட்டு சிரிக்கிறாரு சிக்கல் சபதி. டே இமேஜின்லையாவது சிரிக்கிறிய, ஐயோ சிரிக்காதடா, மூஞ்ச பார்க்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆடியன்ஸோட ஃபீலிங்ஸு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி நினச்சிட்டே இருக்க டைமில் சிக்கல் சபதி வந்து நிற்க, டே கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விட்றியா, ஏதாவது கற்பனையிலையாவது பல பேர் வந்து நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உண்மைதாங்க, ரியல் லைஃப்பில் மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்லேயும் முக்கால்வாசி பேர் கற்பனையில் மட்டும்தான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் குழந்தைங்களுக்காக வாழ்கிறாங்க, ஒரு சில பேர் வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது புரியாத ஆண்கள் இன்னமும் இந்த நாட்டில் வந்துட்டு ஆணாதிக்கன்ற பேரில் ஒரு சில பேர் பண்ணுறாங்க பாருங்க. எல்லாரையும் குறை சொல்ல முடியாது, ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ஏற்ற கதை தான் அது இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி என்னதான் நடக்குன்னு பார்ப்போன்னு ஒரு பக்கம் பார்த்தா, எப்படியாவது வந்துட்டு அவங்க அண்ணனை திருத்தி ஆகணும்னு வேலைன்னு ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காரு. உங்கள் அப்பா முதல்ல திருத்துங்க, அப்புறம் அண்ணனை திருத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் சாம்பார் ஒழுங்காக வைக்கலன்னு தேனை பிடிச்சி அடிக்கிறாங்க, நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ